அனைவருக்கும் வணக்கம்ங்க. நம்ம வீட்டிலே தயாரிக்கிற பொருள் இதெல்லாம். நம்ம கம்பெனி நேம் வந்து பத்மஸ்ரீ நாகம்மாள் ட்ரேடர்ஸ் கம்பெனி நேமு. நம்ம பொருளோட நேம் வந்து ஸ்ரீஸ் நலம் பெற வாழ்வதற்காக வீட்டிலேயே செய்கிற பொருள். அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம வீட்டிலையே தயாரித்த பொருள். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்த்து நல்லா இருக்குங்கிறதுனால உங்களுக்காக தயாரித்து நாங்கள் இதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். செய்ய முடிஞ்சவங்க செஞ்சுக்கோங்க, செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, வயசானவங்க, குழந்தைங்க வச்சுருக்கவங்க, செய்ய முடியலங்கிறவங்க எங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பொருள் வேணும்னா இது வந்து கார்லிக் ஹனி, கார்லிக்கை ஊற்றி ஹனியில் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து 30 நாள் காயம். இது வந்து நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை டெய்லியும் ஒன்று எம்டி ஸ்டொமக்கில் எடுத்து சாப்பிட்டோம்னா நம்ம பாடியில் இருக்க அந்த ஆன்டி ஆக்சிடென்ட், பிளட்டில் இருக்க அந்த இதெல்லாம் வெளியே தள்ளும். அதே மாதிரி இது வந்து நம்ம பிளட்டில் அடைப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த அடைப்பெல்லாம் ரிமூவ் பண்ணி ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணும். இது ஒரு டிடாக்ஸாகவும் பண்ணும். நம்ம பிளட்டை வந்து டிடாக்ஸ் பண்ணும், ப்யூரிஃபை பண்ணும், பிளட்டு ப்யூரிஃபை ஆகும். இது டெய்லியும் ஒன்று எடுத்துக்கிறதுனால 1 இல்லை 2 எடுத்துக்கலாம், அவங்களால் எப்படி சாப்பிட முடியுதோ அப்படி. அடுத்தது வந்து நம்ம வந்து எல்லோரும் தான் ஆயில் பண்ணுறாங்க, 50 பொருள் போட்டு 100 பொருள் போட்டுன்றாங்க. நம்ம அந்த மாதிரி இல்லை, 15 பொருளுக்கு மேலே 20 பொருள் தான் போட்டிருக்கோம். ஆனால் இது எல்லாமே இயற்கையாக நம்ம சித்தர்கள் சொன்ன மாதிரி நம்ம உடம்புக்கு என்னென்ன முக்கியமான பொருளோ அதை மட்டும் போட்டு செஞ்சுருக்கோம். நம்ம இதை வந்து நாங்கள் வந்து அது ஒரு 7-8 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது வந்து நம்மளோட இந்த உச்சந்தலையில் வந்து ஒரு ஹீட் வரும் பாருங்கள், அந்த ஹீட்டை இது நீங்கள் தடவுனோடனே உங்களால் உணர முடியும். அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணிடும், ஸ்மூத் அண்ட் ஷைனாக ஆகிடும் ஹேரு. அதே மாதிரி நம்ம ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், ஹேர் நல்லா வளரும். இதில் வந்து நல்லா பூஸ்ட்டு கொடுக்கும் நம்ம ஹேருக்கு. இதில் இந்த மாதிரி ஒரு 16 பொருளெல்லாம் பிக்சரில் போட்டிருக்கோம். ஆனால் பிக்சரில் இல்லாத ஒரு 5 பொருளும் இதில் ஆட் பண்ணி போட்டிருக்கோம். இது என்னென்னா ஸ்ரீஸ் ஹெர்பல் ஹேர் ஆயில். வேணுங்கிறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த ஆயிலை ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது இது என்ன அப்படின்னா, நம்ம வெயிலில் போகும்போது நம்ம பாடி வந்து அப்படியே டேனாக அப்படியே கருப்பாகிடுது, நம்ம கலர் ஃபேர்னஸ் குறைஞ்சிடுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சோப் போட்டு குளிச்சு என்னென்னமோ க்ரீமெல்லாம் வாங்கி காஸ்ட்லியாக போட்டு பார்ப்போம். அதில் வந்து கெமிக்கல் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம வந்து இயற்கையாக வீட்டிலையே என்னென்ன பொருள் போட்டு நம்ம அப்போல்லாம் கடல மாவு பூசி குளிக்கிறோம்ல சின்ன பிள்ளைல, அது மாதிரி இதில் என்னென்ன பொருள் போட்டு நம்ம செஞ்சோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஃபேர்னஸ் வரும், உடம்பு வந்து குளுமையாகும், பாடி குளுமையாகும். அதே மாதிரி இந்த டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும், டார்க்னஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். இதில் வந்து ஒரு 7-8 பொருளுக்கு மேலே போட்டு வச்சுருக்கோம். இது வந்து பாய்ஸ்க்காக மஞ்சள் ஆட் பண்ணாதது, இது வந்து கேர்ள்ஸுக்காக மஞ்சள் ஆட் பண்ணினது. இது ஹெர்பல் குளியல் பவுடர். இதில் என்னென்ன, இதில் வந்து சந்தனமெல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம் பாய்ஸ்க்கு. இதுலேயும் எல்லாமே போட்டிருக்கோம், ஆனால் இதில் வந்து மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து 3 மாத குழந்தைங்கள்லேருந்து நம்ம பெரியவங்க வரையிலும் யார் வேணால் குடிக்கலாம், எந்த சைடு எஃபெக்டும் இல்லை, நல்லா இருக்குது. ஆனால் டார்க்னஸ் ரிமூவ் ஆகுது. அடுத்தது இது வந்து அரப்பு பவுடர். அந்த நாளெல்லாம் அரப்பு தாங்க போடுவோம் நம்ம. இந்த அரப்பு பவுடரில் என்னென்ன போட்டிருக்கோம்னா, அரப்பு, ஆவாரம்பூ இலை, அப்புறம் வந்து பூந்தி கொட்டை போட்டிருக்கிறோம். இது எல்லாமே போட்டு இது வந்து அரைச்சி கொண்டு வந்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம தண்ணியிலையோ இல்லை சாதம் வச்ச கஞ்சிலையோ முதல் நாள் நைட்டு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நம்ம முடி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு ஊற வச்சிடணும். காலையில் எழுந்திரிச்சி இதை நம்ம தேய்ச்சி ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்து 10 நிமிஷம் வச்சுருந்து அதுக்கப்புறம் தேய்ச்சி குளித்தோம்னா நம்ம உச்சந்தலையில் இருக்க அந்த ஹீட்டு பாதம் வரையிலும் இருக்க பாடி ஹீட் எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடும். அதே மாதிரி நம்மளாலே ஃபீல் பண்ண முடியும், இந்த உச்சி தலையிலேருந்து அந்த குளுமையாவதை உணர முடியும். பாடி குளுமையானவே முடி வளர ஆரம்பிச்சிடும். இது வந்து சுத்தமான இயற்கை முறையில் நாமளே பறித்து காய வச்சு அரைச்சி இதை கொண்டு வந்து வச்சுருக்கோம். அடுத்தது இது மெயினாக முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ். இது வந்து பாடி நம்மளோட சாப்பாட்டை டைஜஸ்டிவ் பண்ண ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஹார்ட் வெசலில் இருக்க அடைப்பெல்லாம் ரிமூவ் பண்ண இது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்கும்.
நம்ம பிளட்டை டிடாக்ஸ் பண்ணும். இதில் என்னென்ன பொருள் போட்டிருக்கோன்னா 5 பொருள் போட்டிருக்கோம். என்னென்ன அப்படின்னா இஞ்சி, பூண்டு, ஆப்பிள் சிடர் வினிகர், லெமன் ஜூஸு, ஹனி போட்டிருக்கோம். இதை போட்டு காய்ச்சி வச்சுருக்கோம். இது வந்து 1/4 லிட்டர், இது வந்து 1/2 லிட்டர் பாட்டில். அதே மாதிரி இதில் 5 பொருள் தான் போட்டிருக்கோம். இதில் வந்து நம்ம 12 பொருள் போட்டிருக்கோம். இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த ட்ரிங்க் குடிச்சு பார்த்தோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. அதுக்கப்புறம் இதை குடிச்சிட்டு போய் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அந்த ஹார்ட்டில் இருக்க அடைப்பெல்லாம் ஓரளவுக்கு 95%லேருந்து எங்களுக்கு 30% வரைக்குமே வந்துருந்தது. ஆனால் ட்ரிங்க்ஸு ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு கிளியராகவும் திரும்ப வந்துட்டு தான் இருக்கும். இது வந்து நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஹார்ட் பிரச்சனை இருக்கவங்க பண்ணலைன்னா அது திரும்ப வரும். பண்ணாதவங்களுக்கு ஒரே டைம்லேயே நல்லாயிடும். இது வந்து என்ன அப்படின்னா இதில் 12 பொருள் போட்டிருக்கோம். இதை இப்போ நாங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்ன அப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா இதில் வந்து இஞ்சி, பூண்டு, ஆப்பிள் சிடர் வினிகரு, லெமனு, ஹனி, அப்புறம் இதில் வந்து மெயினாக பட்டை, சித்தாவில் சொல்கிறாங்க பட்டை, மருதம்பட்டை, அர்ஜுனா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மருதம்பட்டை பொடி, ரோஜாப்பூ பொடி, செம்பருத்தி பொடி, தாமரை பொடி, வெண்தாமரை பொடி இதில் கலந்துருக்கோம். ஆவாரம்பூ பொடி கலந்துருக்கோம். இதெல்லாம் கருஞ்சீரகம் கலந்துருக்கோம். இது வேணுங்கிறவங்களும் இதுவும் 12 பொருளோடு சேர்ந்தது. வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணால் நாங்கள் இதுவும் செஞ்சு கொடுப்போம். இது வந்து எங்களுக்கு டாக்டர் சொன்னாங்க. இது நாங்கள் பெனிஃபிட்டாக இருந்ததுனால அதுக்கப்புறம் இதில் நாங்கள் சித்தாவில் ஒன்று ஆராய்ச்சி பார்த்து நாங்கள் இதை செஞ்சு இப்போ நாங்கள் இது குடிச்சிட்ருக்கோம். குடிக்க எங்களுக்கே நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து சாம்பார் பொடி. நம்ம வீட்டில் எல்லா காய்கறிக்குமே இந்த சாம்பார் பொடி போட்டு சாம்பார் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து 1/2 கிலோ, இது 1/4 கிலோ. இது வந்து ப்ரோட்டீன் ஹெல்த் மிக்ஸ் பவுடர். இதில் வந்து நிறைய பொருள் போட்டிருக்கோம். என்னென்ன தானியங்கள் இருக்கோ அது எல்லாம் போட்டிருக்கோம். அதே மாதிரி கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, சுக்கு, ஏலக்காய், பாதாம், பிஸ்தா, முந்திரி, அக்ரூட்டு, இதில் மக்கானா இதெல்லாமே போட்டு நாங்கள் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். இந்த தானியங்கள், நவதானியங்கள் கூட. இது வந்து எங்கள் குழந்தைங்களுக்கும் நாங்கள் கொடுக்குறோம். 1 வயசு குழந்தையிலேருந்து. இந்த குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து 5 மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து என்னென்னா தோசையாக மாவில் கரைச்சி தோசை ஊற்றிக்கலாம். நம்ம வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு பார்க்கக்கூடாது, நம்மளோட ஹெல்த்து தானே பார்க்கணும். தோசையாக ஊற்றி சாப்பிட்லாம். அப்புறம் இதை வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் 1 ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு சால்ட்டு கஞ்சி சாப்பிட்லாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு எப்படின்னா 1 டம்ளர் தண்ணியில் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டு நல்லா வேக வச்சு அதில் கொஞ்சம் நெய், வெல்லம், சர்க்கரை ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா பணியாரமாக வேணும் அப்படின்னா இந்த மாவு தண்ணி ஊற்றி கரைச்சி அது கூடவே கொஞ்சம் 1 முட்டை உடச்சி ஊற்றி அதை பணியாரமாக ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அடை மாதிரி வேணும்னா கேவுரு அடை சொல்கிற மாதிரி கேவுரு மாவு மாதிரி இதில் தண்ணி தெளித்து சால்ட்டு, ஆனியனு, முருங்கைக்கீரை எல்லாம் போட்டு அடை சுட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்குது. இதில் 5 பொருள் செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து நம்ம கிட்னி பிரச்சனை இருக்குது, யூரின் நல்லா போக மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. சுகர் பேஷண்ட்லாம் இருக்காங்க, டயாலிஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த பார்லி கஞ்சி மிக்ஸு இதை வந்து கஞ்சியாக வச்சு குடித்தா ஒவ்வொருத்தர் இந்த பார்லியை மட்டும் போட்டு அந்த தண்ணியை வடிகட்டி குடிக்கிறாங்க. அது சப்புன்னு டேஸ்ட்டு பிடிக்காது. இது நமக்கு அது தானியமாகவே சேர்த்துக்கலாமே. அதனால் இதில் வந்து பார்லி, பாசிப்பருப்பு, மிளகு, ஜீரகம், பெருங்காயம், கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் காய வச்சு இதில் போட்டு வச்சுருக்கோம். இதை வந்து 1 டம்ளர் தண்ணிக்கு 2 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு அப்படியே சாப்பிட்லாம். நல்லா வாசனையாகவே இருக்குது, நல்லாவே டேஸ்ட்டு. சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, இந்துப்பு ஆட் பண்ணிக்கோங்க, மெயினாக நல்லாயிருக்கும். இது வந்து இதுவும் பார்லி மிக்ஸு தான். ஆனால் இது வெயிட் லாஸ் ட்ரிங்க்குன்னு. இது வந்து ரொம்ப குண்டாக இருக்கான் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா கேர்ள்ஸு, பாய்ஸ் எல்லாம். அவங்க வந்து இதுவும் அதே மாதிரி 1 டம்ளர் தண்ணிக்கு 2 ஸ்பூன் பவுட்ரு போட்டு நல்லா கொதிக்க வச்சு சால்ட்டு போட்டு இதை வந்து குடிக்கலாம். காலையிலேயும் குடிக்கலாம். ரொம்ப குண்டாக இருக்கவங்க வெயிட் லாஸ் பண்ணணுன்னா
நைட்லேயும் குடிக்கலாம், 2 வேளை குடிக்கலாம். இல்லை எனக்கு ஒரு வேளை போகணும்னா ஒரு வேளை மட்டும் குடிச்சிக்கலாம். இது வந்து சுக்குமல்லி காஃபி பவுடரு. இதில் என்னென்ன கலந்துருக்கோம்னா கொத்தமல்லி, சுக்கு, ஏலக்காய் இதெல்லாம் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து ஒரு டம்ளர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு இதில் பனவெல்லம் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி இதில் வந்து மிளகு, திப்பிலி எல்லாமே போட்டு வச்சுருக்கோம் நாங்கள். இதை குடிக்கிறதுனால ஒரு கை கால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் கொத்தமல்லியிலேருந்து போகும், உங்களுக்கே தெரியும். அது கூட வந்து நம்ம பனவெல்லம் போடுறதுனால கேர்ள்ஸுக்கு இருக்கிற வயிற்று வலி பிரச்சனை, அடி வயிறு பிரச்சனை, அந்த பனவெல்லம் வந்து கர்ப்பப்பை புண்ணெல்லாம் ஆக்கும். இதில் வந்து இது நாங்களே குடிச்சு பார்த்துருக்கோம், இது நல்லாயிருக்கும். இதில் வந்து நீங்கள் பனவெல்லம் போட்டு நாங்கள் எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி தான் யூஸ் பண்ணி குடிச்சு பார்க்கணும். இது வந்து முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையாகவே நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க சின்ன பிள்ளைங்க. அவங்களுக்கு என்ன பண்ண போகிறோம், முருங்கைக்கீரையை காய வச்சு நம்ம நல்லதையே பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பவுடரில் நம்ம ஒரு சில பொருள் போட்டிருக்கோம். இதில் என்னென்ன போட்டிருக்கோம்னா மிளகு, ஜீரகம், பூண்டு, பெருங்காயம், தக்காளி, வெங்காயத்தை காய வச்சு பவுடர் பண்ணி இது கூட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது சூப் மிக்ஸு. 1 டம்ளர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் போட்டு நல்லா இதை கொதிக்க வச்சு குடிச்சிக்கலாம். தோசையில் பொடியாகவும் போட்டுக்கலாம். இது நல்லாயிருக்கும். இதில் அயன் சத்து அதிகமாக இருக்குது. அப்படி கீரையாக சாப்பிடாதவங்களுக்கு இது ஒரு சூப் மிக்ஸை நம்ம கொடுத்துக்கலாம். ஆவாரம்பூ வேணுங்கிறவங்களும் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆவாரம்பூவில் டீ பவுடர் செய்கிறோம். அந்த டீ பவுடர் வந்து நாளைக்கு காமிக்கிறோம். இதில் காட்டாத வீடியோவில் காட்டாததை நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஊறுகாய். எல்லாருமே ஊறுகாய் செய்கிறாங்க. மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாய் அந்த மாதிரி. நம்ம வந்து கருவேப்பிலை ஊறுகாய், கருவேப்பிலை தொக்கு செஞ்சு வச்சுருக்கோம். அடுத்தது கருவேப்பிலையில் நல்லா அயன் இருக்குது, முடி வளரும், கண்ணுக்கு நல்லது. அதே மாதிரி கருவேப்பிலையாகவும் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இதை அரைச்சி இந்த மாதிரி கொடுத்தோம்னா சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், கஞ்சி கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம், தோசை இட்லி கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ஆவாரம்பூ தொக்கு. சுகர் பேஷண்ட்டாக இருக்கவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க ஆவாரம்பூ டீயாகவும் சாப்பிட்டுக்கலாம், ஆவாரம்பூ பவுடராகவும் சாப்பிட்டுக்கலாம். தொக்கும் விற்கிது. வேணுங்கிறவங்க இந்த ஊறுகாயையும் வாங்கி சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது இது வந்து மாங்காய் ஊறுகாய். மாங்காய் ஊறுகாய் எல்லாத்துக்குமே தெரியும். மாங்காய் ஊட்டாத சோறு மாங்காய் ஊட்டும்பாங்க. சாப்பிடவே பிடிக்கலன்னா ஒரு வாய் மாங்காய் ஊறுகாய் வச்சுட்டு சோறு சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது வந்து வடகம், சாம்பார் தாளிக்கிற வடகம். இதை வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போடுறோம்ல, அது மாதிரி நம்ம எண்ணெய் ஊற்றி இது ஒரு உருண்டை வடகம் போட்டு அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி 1/2 உருண்டை வேணுனாலும் போட்டுக்கலாம், 1 உருண்டை வேணுனாலும் போட்டுக்கலாம். வடகத்தை போட்டு வெங்காயம், தக்காளி, காய்கறி போட்டு வணக்கியும் சாம்பார் வச்சுக்கலாம். சாம்பார் கூட்டி வச்சு கடைசியாக தாளிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது மாதிரி இதை கடைசியாகவும் தாளித்து போட்டுக்கலாம் வேணுங்கிறவங்க. உங்களால் செய்ய முடியல, இது வந்து பிஸ்னஸுக்காக மட்டும் செய்யலை, இதை நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்து ரிசல்ட்டு நல்லா இருக்குதுங்கிறதுக்காக இதை வந்து மற்றவங்களும் யூஸ் பண்ணணும், இதை நல்லா பயன் பெறணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் செஞ்சு தரோம். இது வந்து வேணுங்கிறவங்க எங்களுக்கு கீழே நம்பர் கொடுக்குறோம், காண்டாக்ட் பண்ணி எங்களுக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் என்னென்ன பொருள் வேணுமோ அதை டைப் பண்ணி நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் அனுப்புங்க, அட்ரஸ் அனுப்புங்க, நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.